தார் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் நம்ம இடத்துக்கு உள்ளே வரணும். மண் ரோடு இது, பஞ்சாயத்து ரோடு. இந்த 200 மீட்டரும் நம்ம இடத்தோட இந்த ரோடு முடிஞ்சிடும். இது நம்ம இடத்தோட என்ட்ரன்ஸ். இது உள்ளே நுழையும் போதே பக்கத்தில் 2 மீன் குளம் இருக்கும். ஒவ்வொரு குளத்துலேயும் ஒரு 1000 மீன் வளர்க்கலாம். மீன் குளத்து மேலேயே கோழி கூண்டு இதெல்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. இது மாட்டு பண்ணை வச்சுருந்த இடம். ஷெட்டு போட்டிருந்தோம், ஷெட்டெல்லாம் கட்டியாச்சு. தங்கிறதுக்கு ஒரு 15க்கு 15 சைஸில் ரூம் இருக்குது. பக்கத்துலேயே புறா கொண்டு இருந்த இடம், ஒரு 200 புறாவுக்கு மேலே வச்சுருந்தோம், இப்போமே இல்லாமல் இருக்குது. இது போர்வெல் 475 அடி போர் போட்டிருக்கோம். கண்டினியூஸாக மோட்ரு ஓடும். 3 வீக்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால சுற்றி இந்த மாதிரி பார்டர் ரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த பார்டர் ஒட்டி 7 அடி, ஒரு சைடு 7 அடி பள்ளம் இருக்கும், இன்னொரு சைடு 2 அடி பள்ளம் இருக்கும். ஏன்னா வெளி தண்ணி உள்ளே வரக்கூடாது, நம்ம தண்ணி வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக. ஒரு 350 தேக்கு மரம் இருக்குது, ஒரு 70 மகோக்கனி, 70 கருமருது மரங்கள் இருக்கும், ஒரு 25 தென்னங்கன்று நட்டிருக்கோம், 70 வாழைக்கன்று நட்டிருக்கோம், ஒரு 60 சந்தன செடி நட்டிருக்கோம். இதெல்லாம் நட்டு 4 மாதம் ஆகுது. தேக்கு மரங்கள் மழையில் அழுகாமல் இருக்கணுன்றதுக்காக 30 அடிக்கு ஒரு பள்ளம் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி மழை தண்ணி எல்லாமே இந்த பள்ளத்தில் இறங்கிடும். அந்த பள்ளத்தை சுற்றியும் சந்தனக்கன்று நட்டிருக்கோம். 4 கார்னரில் 4 செடி இருக்கும். இது சந்தன செடி. இதெல்லாம் நட்டு 4 மாதம் ஆகுதுங்க. இதேமாரி ஒவ்வொரு பள்ளத்தை சுற்றியுமே 4 சந்தன செடி வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே அகத்திக்கீரைலாம் நட்டுருக்கோம். இது அகத்திக்கீரை கூட கொஞ்சம் முருங்கை செடியெலாம் வச்சுருக்கோம். எல்லாம் 4 மாதம் ஆகுது நட்டு. பின்னாடி இருக்க சவுக்கு நம்மளோடது கிடையாது. சந்தனம், மகோக்கனி, கருமருது இது 3 கலந்துருக்கும். 2.5 ஏக்கரில். ஒரு 1.5 ஏக்கர் வந்து சும்மா தான் இருக்குது, இன்னும் மரங்கள் நடணும் அதில். இது வந்து கருமருது மரம். இது கருமருதுன்றது கப்பல்லாம் செய்கிறதுக்காக பயன்படுத்துகிற மரங்கள். இதெல்லாம் ஒரு 25 அடி கிட்ட இருக்கும். எல்லா மரமும் கிடையாது. இது வந்து மகோக்கனி மரம். இதுவும் தேக்கு மாதிரி ஒரு டிம்பர் ட்ரீ தான். இது மகோக்கனி. தேக்கு மரங்கள்லாம் ஒரு 20 அடிக்கு மேலே போயிடுச்சிடலாம். ஒரு 3 சிமெண்ட் தொட்டி கட்டியிருக்கோம் மீன் குஞ்சு வளர்க்குறதுக்காக. இது ஒரு சந்தன மரம். இது ஒரு 12 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு. இதே மாதிரி 2 மரமும் ஆள் உயரத்துக்கு ஒரு 5 மரமும் இருக்குது. இது இல்லாமல் 60 சந்தன செடி சின்னதாக நட்டு 4 மாதம் ஆகுது. இது ஒரு சந்தன மரம். இது ஒரு 15 அடி கிட்ட வளர்ந்துருக்குது. இது எல்லாம் 3 வருஷத்து மரங்கள். இதெல்லாம் இது காய்ச்சி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. விதைகள்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஒரு 1.5 ஏக்கருக்கு இந்த காலி இடம் இருக்குது, அதில் மரங்கள் வைக்கணும். இது 2.5 ஏக்கரில் மரங்கள் ஏற்கனவே நட்டது இருக்குது. இது தேக்கு, மகோக்கனி, கருமருது 3 கலந்து இருக்கும். இது தோப்பு மாதிரி இருக்கிறது மீன் குளம். மீன் குளத்தை சுற்றி மரங்கள் வச்சுருக்கோம், பூ மரங்களாக வச்சுருக்குறோம். வருஷம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு பூ பூத்துக்கிட்டே இருக்க மாதிரி வச்சுருக்கோம். தென்னையெல்லாம் நட்டு 4 மாதம் ஆகுது. ஒரு 6 வெரைட்டியான வாழை நட்டிருக்கோம். எல்லாமே நட்டு ஒரு 4-5 மாதம் ஆகுது. 6 வெரைட்டி இருக்குது. இன்னும் மீதி இருக்கிற காலி இடத்தெல்லாம் முருங்கை வச்சு விட்டுலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது.